காசு எடுத்து அவையில் டவுன் பேமெண்ட் போட்டு வீடு வாங்கலாம், ரைட்? அப்போ அது அவைகளுக்கு சின்னல இருந்தே அதை எஜுகேட் பண்ணுங்க, அந்த மைண்ட் செட்டை அவைகளுக்கு பில்ட் பண்ணி கொடுங்க. மேபி அவையிலேயே ஒர்க் பண்ண வையுங்க, டவுன் பேமெண்ட்டை சேர்க்க வையுங்க. 30% கீழே டவுன் பேமெண்ட் போட்டு ஒரு வீடு வாங்குறீங்களா 39-44 மேல போகவே இயலாது. வட்டி வீதத்தை கூட்டிட்டோம். முந்தைய 19% இருந்தது, இப்போ 21%. 21 பலதரப்பட்ட ஏ லெண்டர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஏ லெண்டர்ஸில் குவாலிஃபை பண்ண இல்லாத கிளையன்ஸை பி லெண்டர்கிட்ட குவாலிஃபை பண்ணலாம். எப்பவுமே ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இப்போ ஒரு வருஷமோ 6 மாதத்துல இன்னொரு வீடை வித்துட்டு பே பண்ண போறேன், அல்லது ரீஃபைனான்ஸ் பண்ணி பே பண்ண போறேன். இதே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கு. வீட்டில் எக்விட்டி இருந்துச்சு தண்டா, ஓகே, ஃபுல்லாக பே பண்ணப்பட்டு அப்படி இருந்துச்சு தண்டா, there are options some banks have, especially on the B side, okay, அதில் இருந்து உங்களுக்கு காசு எடுக்கலாம். அது நாங்கள் கிரெடிட் ஆரோ அப்ரூவ் பண்ணி அனுப்பின லெட்டர், ஓகே உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கிளையண்ட் ஒரு ஆளோட டீல் பண்ணிக்க. வணக்கம், welcome back to another episode of the Honest Talk, where we talk all things real estate and everything in between. நீங்கள் கனவேர் எங்களோட எபிசோட்ஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை. ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட கோல் இந்த வருஷம் முடியக்கடையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுக்கு. இன்றைக்கு திருப்பி சிந்து வந்திருக்கிறா. முதல் சிற்பியை பற்றி, அவன் தமிழ் அகாடமியை பற்றி கதைச்சவா, ஆனால் இந்த முறை அவன் ப்ரொஃபஷனை பற்றி கதைக்க போகிறா. அவள் ஒரு மோர்கேஜ் புரோக்கர். வணக்கம் சிந்து. வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறேன். நீங்கள்? நல்ல சுகம். எவ்வளோ வருஷமாக நீங்கள் மோர்கேஜ் ஏஜென்ட்டாக இருக்கிறீங்க? ஸோ இந்த மார்கேஜ் ஜேர்னி 2016 தொடங்கினது. அப்போ ஸ்கோஷாவில் மொபைல் மார்கேஜ் ஸ்பெஷலிஸ்டாக ஹோம் ஃபைனான்சிங் அட்வைசர்னு சொல்கிறது அப்படி தான் ஜாயின் பண்ணினது. ஆக்சுவலி என் ஃபோனில் உங்களை சிந்து ஸ்கோஷியா பேங்க் மார்கேஜ் ஏஜென்ட், பட் சிந்து ஹஸ்பண்ட் இஸ் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். மோர் தென் தேட் உங்களோட ஹஸ்பண்டே எனக்கு 30 இயர்ஸாக தெரியும், சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு தெரியும். ஸோ ஸ்கோஷியா பேங்க்கில் வேலை செய்தீங்க? ஸோ ஸ்கோஷியா பேங்க்கில் ஒரு 5 years மொபைல் ஹோம் ஃபைனான்சிங் அட்வைசராக வேலை செய்துட்டு இப்போ எனக்கு மோர் ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அப்போ ப்ரோக்கர் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு தான் மோர்கேஜ் ஏஜெண்ட்டாக வந்து நான். ஸோ மோர்கேஜ் அலையன்ஸில் ஜாயின் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஏஜெண்ட்டாக ஒரு டீம் லீடராக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆப்ரேட் பண்ணினது. So that's my journey, yeah. Good segue. என்ன டிஃப்ரென்ஸ் மோர்கேஜ் ஏஜென்ட்டுக்கும் மோர்கேஜ் புரோக்கருக்கும்? ஸோ மோர்கேஜ் ஏஜென்ட் நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜில் ஒரு டீம் லீடருக்குள்ள மோர்கேஜ் அந்த கோர்ஸ் எடுத்து மோர்கேஜ் ஏஜென்ட்டாக ஆப்ரேட் பண்ணுவீங்க, ரைட்? ஆனால் மோர்கேஜ் புரோக்கர் வரும்போது நீங்கள் இதை ஒரு ப்ரோக்கரேஜை எடுத்து நடாத்தலாம், நீங்கள் ஓன் இண்டிபெண்ட்டாக இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஒரு ப்ரோக்கரேஜ் எடுத்து நடத்தலாம், ஒரு டீம் ரன் பண்ணலாம். ஸோ எனக்கு கீழே I have some team members, and so I lead them, and also I'm a mortgage broker. So அப்ப எங்க நேர்கள் ஒரு ஆட்கள் mortgage license வச்சிருந்தா உங்களுக்கு டீம்ல ஜாயின் அவங்களுக்கு அந்த mortgage careerல இன்ட்ரஸ்டடா இருந்தா நிச்சயமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த கேள்வி நீங்க ஸ்கோஷியா பேங்க்கு வேலை செய்தீங்க. ஸ்கோஷியா பேங்க் கிட்ட ஒரு கிளையண்ட் போய் ஒரு பேங்க் கிட்ட போறதுக்கும் ஒரு mortgage broker கிட்ட போறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு அட்வைசர்கிட்டையோ ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்டையோ போகும்போது அந்த பேங்க்கில் மட்டும்தான் அவைகளுக்கு அந்த மார்கேஜ் எடுத்து கொடுக்க முடியும், ரைட்? ஆனால் எங்கள்கிட்ட அப்படி இல்லை. ஸோ எனக்கு தற்போது ஸ்கோஷா, டிடி, நேஷ்னல் பேங்க், ஃபர்ஸ்ட் நேஷ்னல், B2B இப்படி பலதரப்பட்ட ஏ லெண்டர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஏ லெண்டர்ஸில் குவாலிஃபை பண்ண இல்லாத கிளையன்ஸை பி லெண்டர்கிட்ட குவாலிஃபை பண்ணலாம். அதையும் தாண்டி ப்ரைவேட் லெண்டர்ஸ்கிட்ட குவாலிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எங்கள்கிட்ட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட இப்போ நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணுறபடியே எங்களோட வால்யூம் பேஸ்ட் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு எங்களுக்கு அந்தந்த பேங்க்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ எங்களுக்குரிய டெடிக்கேட்டட் அண்டர் ரைடிங் தருவினோம். அப்போ எங்களுக்குண்டு சில சலுகைகள் இருக்குது, ரைட்? அப்படியான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எங்களோட கிளையன்ஸுக்கும் பெட்டர் ஆப்ஷன்ஸ், பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியும். எங்கே நல்ல குறைய ரேட் வருதோ, எங்கே ஈஸியாக குவாலிஃபை பண்ணலாமோ,
ரைட் அண்ட் எங்கே அவளுக்கு கூட ஆப்ஷன்ஸ் வருதோ அப்போ அந்த கிளைண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை கொடுக்க முடியுது இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஹேவிங் ஒன் ஆப்ஷன். ஆமாம், ஏன்னா ஐ ஜஸ்ட் ஓவர்ஹர்ட் இவங்களோட அட்மினோட காட்சி கொண்டு வந்தீங்க லைக் யூ வென்ட் டு நேஷனல் பேங்க் இந்த ரேட் குறைவண்டபடி. எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அங்கே இந்த எக்ஸாக்ட்லி ஸோ இப்போ இந்த பேங்க்கில் இந்த ரேட் கொடுக்கணும், இந்த பேங்க்கில் கேஷ் பேக் கொடுக்கணும், ஏன்னா இந்த பேங்க்கில் கூட இன்சென்டிவ் கொடுக்கணுமோ அதைத்தான் நாங்கள் எங்களோட கிளைண்ட்டுக்கு ஆஃபர் பண்ண பார்ப்போம். ரைட். என்னென்று இப்போ மோர்கேஜ் எலிஜிபிலிட்டி அப்ரூவல் என்னென்ன ப்ராசஸ் என்னென்று வேலை செய்கிறது? இப்போ ஒரு மோர்கேஜ் எலிஜிபிலிட்டி என்று வரும்போது நிச்சயமாக இன்கம் இருக்க வேணும். இன்கம் என்று வரும்போது அது செல்ஃப் எம்ப்ளாய்டு இன்கமாக இருக்கலாம், ஃபுல் டைம் இன்கமாக இருக்கலாம், அண்ட் ஒவ்வொரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் இன்கமுக்கும் சர்டன் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் லெண்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிடும். ரைட். அப்போ அதை தாண்டி அவளுக்கு நல்ல கிரெடிட் இருக்க வேணும். கிரெடிட்ன்றது கிரெடிட் ஸ்கோரை தாண்டி அப்போ கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் ஒரு 680 மேலே இருந்தால் நல்ல கிரெடிட் ஸ்கோர்ன்னு நினச்சி கொண்டு இருந்தால் தட்ஸ் குட். ஆனால் அவளுக்கு எத்தனை கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆழமாக வச்சிருக்கணும், ஆன் டைம் பே பண்ணினோமா, பேலன்ஸுக்கு குறைய வச்சிருக்கணுமா, ரைட், அப்படி கணக்கு பார்ப்பினோம். ரைட். அதை தாண்டி அவையில் எவ்வளோ டவுன் பேமெண்ட் அவைகளால் போட முடியும். ஒரு 20% குறைய டவுன் பேமெண்ட் போடினோம்னா அது வந்து இன்சூர்ட் மோர்கேஜ் என்று சொல்லுவோம். ரைட். அப்போ அதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கணக்கு இருக்குது. ஒரு சர்டன் நான் ரேஷியோஸை பற்றி கதைப்போம் நினைக்கிறேன். அப்போ ரேஷியோஸ் ஒரு சர்டன் ரேஷியோஸுக்கு கீழே இருக்க வேணும். 20% மேலேண்டா அவைகள் வந்து ஏ லெண்டர்கிட்ட குவாலிஃபை பண்ணுவினமா, பி லெண்டர்கிட்ட குவாலிஃபை பண்ணினோமா, அந்த கிளைண்ட்டின் அஃபோர்டபிலிட்டி எப்படி இருக்குது, அப்படி கணக்கு விடயங்களை பார்ப்போம். ரைட். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் என்டர் பண்ணணுமெண்டா கட்டாயம் ஏ லெண்டர்ட்டு தான் மோர்கேஜ் எடுக்கணுமெண்ட் இல்லை. அட்லீஸ்ட் பி லெண்டர்கிட்ட குவாலிஃபை பண்ணிவிட்டு ஒரு வருடத்தாலேயோ 3 வருடத்தாலேயோ உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் அட்லீஸ்ட் யூஆர் என்டரிங் த ஹவுசிங் மார்க்கெட். ரைட். ஸோ மற்றது இன்னொன்று இப்போ சில பேர் வந்து கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கிறதுக்காண்டி நினைக்கிறது கிரெடிட்டை வந்து இப்போ $2000 கிரெடிட் கார்டு வச்சிருப்பினோம், கூட்டவும் மாட்டினோம். ரைட். இஸ் தட் a good idea? No, that's not a good idea. So you should have credit. You should utilize your credit, right? So நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண வேணும். உங்களோட கிரெடிட் கார்டில் கூட லிமிட் இருக்க வேணும். ஆனால் அந்த மாதம் உங்களோட மினிமம் பேமெண்ட்டை தாண்டி நீங்கள் பே பண்ண வேணும். ரைட். அண்ட் நீங்கள் லைக் தனியாக ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டில் இருந்தால் அது உங்களை பெருசாக நல்லா காட்டாது. Having no credit it's also equal to bad credit. Exactly right. அப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்க வேணும், கிரெடிட் இருக்க வேணும். அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றது தான் பேங்க்ஸ் பார்க்கும். ரைட். இப்போ நீங்கள் அதில் R1 R2 R3 அப்படியான லைக் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் 30 நாள் கழித்து பேமெண்ட் மேக் பண்ணுறீங்களோ, இல்லாட்டி உங்களுக்கு ரிமைண்டர் வேறு சில கலெக்ஷனுக்கு போகும், அப்படியான இஷ்யூஸ் இருக்குதோ, அப்போ அதுகளை தான் பேங்க் கவனமாக பார்க்கும். யூட்டிலைசேஷன் ரேட் இப்போ அதான் நாங்கள் வந்து கிரெடிட் ஆட்டோ அப்ரூவ் பண்ணி அனுப்பின லெட்டர், ஓகே உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கிளைண்ட் ஒரு ஆளோட டீல் பண்ணிக்க ஒரு $2000 கிரெடிட் கார்டு தான் வச்சிருக்கிறேன், பட் ஓவர் $100,000 மேக் பண்ணினோம். அப்போ மோர்கேஜ் அவன் மோர்கேஜ் ஏஜென்ட்டே கேட்டது என்னென்று லைக் அது இல்லை அவன் எனக்கு கிரெடிட் கார்டு தந்தவே நான் அதை இருந்த கார்டை கூட கேன்சல் பண்ணிட்டாவா. அப்படி இல்லை, சில பேர் கிரெடிட் எடுக்கிறதுக்கு பயப்படுவேன். பயப்பட தேவையில்லை. நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி நீங்கள் ஒழுங்காக பேமெண்ட்ஸை மேக் பண்ணி நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணினீங்கன்னா உங்களோட கிரெடிட் கூடும். ஒரு நீங்கள் மோர்கேஜ் எடுக்கும்போதோ ஒரு லோன் எடுக்கும்போதோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஆக்சுவலி லைக் சிலவளை கிரெடிட் செக் பண்ணும்போது 1-2 குறைஞ்சாலும் ஓவர் டைம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது அதை மேனேஜ் பண்ணும்போது கிரெடிட் கூடும். Right. It's always a good idea to keep an eye on your credit, right? So, Credit Karma, Equifaxல போய் நீங்கள் Credit Karmaல once a week செக் பண்ணலாம். உங்களோட ஸ்கோருக்கு it's a soft hit. Exactly. So only இப்போ நாங்கள் mortgage agents or mortgage brokers or banks நாங்கள் எக்விஃபேக்ஸ்லையோ டிரான்ஸ்யூனியன்லையோ நாங்கள் ஹார்ட் செக் செய்தால் தான் உங்களோட ஸ்கோரை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ரைட். ஆனால் நீங்கள் ரெகுலராக யூ கேன் சப்ஸ்கிரைப் டு எக்விஃபேக்ஸ் அண்ட் மெயின்டைன் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். கூடுதலாக இப்போ பேங்க் ஆப்ஸ்லேயே உங்களோட கிரெடிட் ஸ்கோரை ட்ராக் பண்ணுறது இருக்குது. மற்றது லிமிட் இப்போ உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணினா என்னென்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறீங்களான்னு தான் பார்ப்பீங்க. ரைட். அப்போ $10,000 கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்களோ $9,999 செலவழிச்சா நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறீங்க. அதான் அப்போ அதே மாதிரி பேலன்ஸுக்கு சரியாக குறைய நீங்கள் வச்சிருக்க வேணும். என்ன லிமிட் இருக்குதோ லிமிட்டுக்கு குறைய உங்களோட பேலன்ஸ் இருந்தால் தான் அது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். அப்போ ஸோ
ஆக்கள் இன்க்ரீஸ் கேட்டால் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற நல்ல ரைட் $30,000 நீங்கள் நீங்க தான் 10,000 செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க அதான் ஸோ இட் ஷோஸ் செல்ஃப் கண்ட்ரோல் ரைட் ஸோ ஒரு 30% 40% யூட்டிலைசேஷன் பரவாயில்ல ஆனால் அதுக்கு மேலே போவதான் உங்களோட கிரெடிட்டை எஃபெக்ட் பண்ணும் பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் மோர் கிரெடிட் ப்ராடக்ட்ஸ் ரைட் எஸ் எக்ஸாக்ட்லி ஸோ மற்றது இப்போ வந்து காய்ச்சுறாங்க ரேஷியோஸ் ஜிடிஎஸ் டிடிஎஸ் அதை பற்றி இருக்க ஸோ ஒரு விளங்கப்படுத்துறீங்களா சிம்பிளாக நீங்கள் ஒரு மார்கேஜ் ஏஜென்ட்டை போய் என்ன மார்கேஜுக்கு குவாலிஃபை பண்ணணும்னு சொன்னால் அவையில் நீங்கள் குவாலிஃபை பண்ணுறீங்க பண்ணிலண்டு இதை வச்சு சொல்லினோம் ரைட் ஸோ இப்போ ஜிடிஎஸ் டிடிஎஸ்ண்டு ஒரு ரேஷியோஸ் இருக்குது உங்களோட க்ரோஸ் டெட் ரேஷியோ டோட்டல் க்ரோஸ் டு டெட் ரேஷியோண்டு ரைட் ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்களா அதிൻ്റെ மார்கேஜ் அமௌண்ட் இருக்குது தானே மந்த்லி அமௌண்ட் ஆமாம் okay that plus property tax plus heat okay that divided by உங்களோட monthly income okay இது வந்து ஒரு 39%க்குள்ள இருக்க வேணும் ஸோ இப்போ $10,000 மேக் பண்ணினா $3,900 கீழே இருக்க வேணும் ஓகே உங்களோட மோர்கேஜ் எக்ஸ்பென்ஸ் வந்து அதுக்கு கீழே இருக்க வேணும் சரியோ அதை தாண்டி சில வேளை உங்களுக்கு கார் லோன் இருக்கலாம் உங்களுக்கு வேறு கிரெடிட் கார்ட்ஸ் லைன் ஆஃப் கிரெடிட்ஸ் டெட்ஸ் இருக்கலாம் ஓசாப் லோன் இருக்கலாம் அப்போ அதுக்குரிய மினிமம் பேமெண்ட்டை இப்போ ஆட் பண்ணிவிடும் ஸோ யூஸ்வலி when it comes to credit cards unsecured அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் செக்யூர்ட் இல்லாமல் இருக்கிற கிரெடிட்ஸை வந்து யூஸ்வலி பேங்க்ஸ் வந்து 3% மினிமம் மந்த்லி பேமெண்ட்டாக எடுப்பினோம் ஓகே அந்த 3% ப்ளஸ் உங்களோட ஓசாப் இருந்தால் அதிൻ്റെ மந்த்லி பேமெண்ட் உங்களோட கார் லோன் இருந்தால் அதிൻ്റെ மந்த்லி பேமெண்ட் அதையும் ஆட் பண்ணி ஓகே அதையும் அந்த க்ரோஸ் டெட் இனிஷியலாக சொன்ன அந்த ஈக்குவேஷனில் ஆட் பண்ணினா 44% இருக்க வேணும் இருந்தால் தான் நீங்கள் வந்து இது வந்து ஒரு இன்சூர்டு மோர்கேஜுக்குரிய ரேஷியோஸ்ன்னு சொல்லலாம் இன்சூர்ட் மார்கேஜ்னா இப்போ நீங்கள் 20%க்கு கீழே டவுன் பேமெண்ட் போடுறீங்களா 20% கீழே டவுன் பேமெண்ட் போட்டு ஒரு வீடு வாங்குறீங்களா 39-44க்கு மேலே போகவே இயலாது ரைட் ஆனால் 20%க்கு மேலே நீங்கள் போட்டு ஒரு வீடு வாங்க போகிறீங்களா 20% போட போகிறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகே லெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பினா உங்களோட கிரெடிட் நல்லா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பேக்கப் ஆசட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இன்கம் நல்ல மாதிரி இருந்தால் கொஞ்சம் 45 46 47 சில பேங்க்ஸ் 49 மட்டும் போவினா அது நாங்கள் சப்மிட் பண்ணுற அந்த கேஸ் அந்த அப்ளிகேஷனை பொறுத்து ரைட் அதை தாண்டி லெண்டர்கிட்ட குவாலிஃபை பண்ணிலாட்டியும் பரவாயில்ல லெண்டர்கிட்ட ஆப்ஷன் இருக்குது சில லெண்டர்ஸ் 60% மட்டும் போவினா 60 எல்லாம் இருக்குது $10,000 மேக் பண்ணினா உங்களோட டோட்டல் டெட் ரேஷியோ 6,000க்குள்ள இருந்தால் ஓகே ஆனால் அங்கே வந்து ரேட் கொஞ்சம் கூட பே பண்ணுவீங்க 1% லெண்டர் ஃபீ என்று பே பண்ணுவீங்க நீங்கள் செய்கிற புரோக்கரை பொறுத்து புரோக்கரேஜ் ஃபீ என்று பே பண்ணுவீங்க ரைட் அதை தாண்டி அதுவும் உங்களுக்கு சரி வராதா உங்களுக்கு கட்டாயம் வீடு வாங்கணுமா யூ வாண்ட் கெட் இன்டு த மார்க்கெட் யூஆர் ஓகே உங்களுக்கு கொஞ்சம் கூட மாதம் பே பண்ணுறதுக்கு ஏழுமென்று சொன்னால் ப்ரைவேட் ஆப்ஷன் இருக்குது இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன் பட் உங்களுக்கு வேறு வழி இல்லை லெண்டர்கிட்ட குவாலிஃபை பண்ணல லெண்டர்கிட்ட குவாலிஃபை பண்ணல கட்டாயம் ப்ரைவேட் ஆப்ஷன் தான் வேணுமெண்டா ப்ரைவேட் ஆப்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 12% ஈவன் 14% மட்டும் போகிற லெண்டர்ஸ் இருக்கணும் ஓகே நான் கிட்டத்தட்ட ஒரு 9%லேருந்து 14% இப்போ தற்போதைய ரேட்ஸை வச்சு சொல்கிறேன் அதை தாண்டி அவை லெண்டர் ஃபீ அண்டு சார்ஜ் பண்ணுவீனா இப்போ இந்த ப்ரோக்கரேஜ் ஃபீ அண்டு இருக்கும் அப்போ உங்களோட காஸ்ட் வந்து பயங்கரமாக கூடவா இருக்கும் நான் சொல்கிறது நீங்கள் வீடு வேண்ட போகிறீங்க ப்ரைவேட் லெண்டிங்னா வீடு வேண்டாதீங்க மற்றது ப்ரைவேட் லெண்டிங்கில் எடுக்க நீங்கள் மோர்கேஜ் பே பண்ணாட்டி ஒரு செகண்ட் மோர்கேஜ் எடுக்க வீடு கைவிட்டுட்டு போயிடும் ரைட் கடனை எடுக்க தூக்கி கொடுப்பினம் அதே மாதிரி ஹை ரிஸ்க் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் அதோட இப்போ நீங்கள் ஒரு லெண்டர்ட்டியோ ஓரளவு லெண்டர்ட்டியோ மாதம் பே பண்ணி கொண்டிருக்கும் போது கொஞ்சமாவது பிரின்சிபலுக்கு போகுது ரைட் ஆனால் when it comes to private எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகுது ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கினதை விட இன்னும் கூட தான் இருக்க போகுது அதான் மற்றது நீங்கள் ப்ரைவேட்டில் போய்க்க நான் இப்போ நேர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எப்போவுமே ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இப்போ ஒரு வருஷமோ 6 மாதத்தில் இன்னொரு வீடை வித்துட்டு பே பண்ண போகிறேன் அல்லது ரீஃபைனான்ஸ் பண்ணி பே பண்ண போகிறேன் இதே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அதில் தான் ஆட்களுக்கான பேர் ஃபெயில் பண்ணுறது லைக் வீடையும் லூஸ் பண்ணி ரைட் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரைட் இப்போ இந்த ஒன்றுமே இல்லாமல் போகிறது இப்போ இந்த லெண்டர்ஸை ப்ளேம் பண்ணுறது ஆனால் நாங்களும் எங்களுக்கு ஒரு லைக் ஒரு
ரெஸ்பான்சிபிலிட்டி அதால எடுக்கலாம். தான் இந்த லெண்டர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிக்டாக அந்த ரேஷியோ வந்து வச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு உங்களை வீட்டை செலவை தாண்டி உங்களுக்கு வேறு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், லைஃப்பை வாழணும், ரைட்? ஸோ டெட் கன்சால்டேஷன் என்று சொல்லி இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி ஒரு விளங்கப்படுத்துங்க. எனக்கு கன பேர் ஃபோன் பண்ணுவேன் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு, எனக்கு கணக்கு கிரெடிட் கார்டு, இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஆக்சுவலி வட்டி வீதத்தை கூட்டிட்டேன். முந்தி 19% இருந்தால் இப்போ 21%. 21. அது கனவே தெரியாது. பேமெண்ட் மிஸ் பண்ணினீங்கன்னா 25 பேசணும் ஆயிடும் உங்களுக்கு தெரியாது. அதான். ஸோ வட்டி வீதம் எனக்கே ஒரு ஃபாலோவர் சொல்லித்தான் பேட்டு கிரெடிட் கார்டு சேவ் பண்ண பார்த்தேன். 19%இருந்து 21 ஆக்கிட்டேன், ரைட்? ஸோ அப்படின்றைக்கு உங்களோட மோர்கேஜ் ரினியூவலுக்கு வருது, அல்லது மோர்கேஜ் ரினியூவல் பண்ணாட்டியும் பிரேக் பண்ணிட்டு உங்களோட வீட்டில் முதல் இருந்தால் டெட் கன்சாலிடேஷன் பண்ணலாம், ரைட்? அது என்ன நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் பிரேக் பண்ணுறதையும் யோசிக்கணும். இப்போ ஒரு ஃபிக்ஸ்டில் இருக்கிற மோர்கேஜை பிரேக் பண்ணுறது பெரிய அட்வைசபிள் இல்லை, என்ன கூட பெனல்ட்டி பே பண்ணுவீங்க. ஆனால் இப்போ வேரியபிளில் இருக்குதோ, ரினியூவலுக்கு வருகுதோ, ரைட்? அந்த வீட்டில் கொஞ்சம் எக்விட்டி இருக்குமானால், இப்போ உங்கள்கிட்ட லெட்ஸ் சே ஒரு 4-5 கிரெடிட் கார்ட்ஸ், ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் அப்படியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், ரைட்? அதெல்லாம் ஓண்டுக்கும் தனித்தனியாக 21% அப்படியெல்லாம் பே பண்ணுறதுக்கே விட அவ்வளோத்தையும் மோர்கேஜோட டக்குன்னு பண்ணிவிட்டு உங்களோட மோர்கேஜ் லோன் அமௌண்ட்டை கொஞ்சம் கூட்டுவீங்க. உங்களோட பேமெண்ட், மோர்கேஜ் பேமெண்ட் மேபி ஒரு $200 $300 தான் எக்ஸ்ட்ராவாக கூட போகுது. ஆனால் நீங்கள் இங்கே தனித்தனியாக ஒன்றுக்கும் பே பண்ணும்போது அங்கே thousands or even more பே பண்ண போகிறீங்க, ரைட்? இது உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும். வட்டி வீதம் சிக்னிஃபிகண்டாக குறை வேண்டாம். இப்போ மோர்கேஜ் ரேட்ஸ் வந்து இப்போ ப்ரைம் வந்து 4.95 போகுது, மைனஸ் வேரியபிள் எடுத்தீங்களா அதுக்குரிய டிஸ்கவுண்ட், ரைட்? ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து இட் ரேஞ்சஸ் எனிவேர் ஃப்ரம் 4.0 to whatever the term இந்த லெண்டர் எடுக்கிறீங்கன்ற பொறுத்தது, ரைட்? ஸோ அப்போ 4.4%க்கும் 21%க்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம், ரைட்? ஸோ நீங்கள் அதை மோர்கேஜோட டக்கின் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக தெரியாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு 200-300 போகிறது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது, உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சில பேர் இந்த ஹீலாக்குன்னு சொல்லி அதை பிறக்க விளங்கப்படுத்துங்க. ஹீலாக் என்ன வேலை செய்கிறது? ஹீலாக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட தான், ரைட்? பட் கம்பேர் டு ஸோ என்னென்னா ஹீலாக்ன்னு சொல்கிறது வந்து ஒரு செக்யூர்ட் லைன் ஆஃப் கிரெடிட். ஓகே, உங்களோட ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியாக வச்சு, வீடு அடமானம் வச்சு, அதில் ஏற்கனவே மோர்கேஜ்ன்ற ஒரு கம்போனன்ட் இருக்குது, ரைட்? அப்போ மோர்கேஜோட லைன் ஆஃப் கிரெடிட்ன்னு சொல்லி ஆட் பண்ணுவீனா. ஓகே, அப்போ அந்த லைன் ஆஃப் கிரெடிட் லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கும்போது இது சில ஆப்ஷன் இருக்குது தான், வாங்கும் போதே இது அவைலபிளாக வராது. இப்போ ரீஃபைனான்ஸ் செய்கிறீங்கன்னு வைங்களேன், ரீஃபைனான்ஸ் செய்யும்போது ஒரு 500,000க்கு மோர்கேஜ் எடுக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு எக்விட்டி இருக்குது அங்கே ஒரு மேபி ஒரு 200,000க்கு லைன் ஆஃப் கிரெடிட், செக்யூர் லைன் ஆஃப் கிரெடிட் அவையில் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி தரணும். அப்போ உங்களோட மொத்த லிமிட் 700,000 இருக்கும். அந்த 500,000க்கு தான் நீங்கள் மோர்கேஜ் பே பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த 200,000 என்ன செய்யலாமெண்டா நீங்கள் யூஸ் பண்ணினாத்தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க, யூஸ் பண்ணாட்டி அது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வேறு டெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு தாண்டா, உங்களுக்கு வேறு கிரெடிட் கார்ட்ஸையோ லைனை கிடச்சியோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏண்டா இதுன்ற இன்ட்ரெஸ்ட் வழக்கமாக ப்ரைம் ப்ளஸ் 1%, ப்ரைம் ப்ளஸ் 0.5 வேண்டா 4.95லேருந்து 5.95க்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ இந்த ரெகுலர் லைன் ஆஃப் கிரெடிட் வட்டி வீதம் குறையும். ஓவர் டைம் நீங்கள் இப்போ 200,000 ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை என்ன செய்யலாமாண்டா அந்த பேங்க்கிட்ட சொல்லி அதை மோர்கேஜாக மாற்றி விடலாம். மோர்கேஜாக மாற்றினா எஸ், அப்போ அதை இன்னும் இன்ட்ரெஸ்ட் குறைவாக உங்களுக்கு பிரின்சிபல் பே பண்ணுற மாதிரி போகும், ரைட்? அண்ட் நீங்கள் அதை கெதியாக பே பண்ணணுமோ அப்படியே விட்டுட்டு அப்படியே எனி டைம் பே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இந்த கதைச்ச விஷயங்கள் எல்லாம் ஸோ ஹீலாக் கன்சால்டேஷன் இதெல்லாம் செய்து கொடுக்குறீங்களா? எல்லாம் செய்து கொடுக்குறோம். அதோட சில பேங்க்ஸில் பாருங்க, லைக் முதல் நீங்கள் மோர்கேஜ் எடுக்கிற நேரமே அந்த 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 ஹீலாக் ஆப்ஷனோட வரும். என்னென்னா நீங்கள் பே பண்ண உங்களுக்கு ஹீலாக்கும் செட் பண்ணி நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை வச்சு உங்களோட முதல் வந்து அது உங்களோட காசை சேர்த்து கொண்டு போகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 5% வீடு வச்சிருக்கிறீங்க, $60,000 உங்களோட பிரின்சிபல் முதலுக்குள்ள போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த $60,000 ஹீலாக்கா வரும். அது ஹீலாக்கா வரும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அண்ணா பார்த்து கொண்டிருப்பேன், ரைட்? அண்ணாக்கு நான் என்ன செய்தாட்டா மோர்கேஜ் சொன்னேன், அண்ணா வந்து ஹீலா கொண்டு வச்சிருந்தவர் ரினியூவல் வரைக்கும் நான் தான் எல்லாட்ட ஃபைனான்ஸ் டீல் பண்ணுறது. மோர்கேஜ் ஏஜென்ட்டுக்கு சொன்னேன்
ஹீலாக்க கேன்சல் பண்ணுங்க இந்த இவருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை ரைட் ஏன்னா அது வந்து உங்களோட சேவிங்ஸ் உங்களோட savings மாதிரி, சேவிங்ஸ் மாதிரி அப்போ அது நீங்கள் வீட்டில் இருந்தால் எடுக்கிறீங்க ரைட் ஒரு ஆனால் இட்ஸ் a குட் திங் டு ஹேவ் செல்ஃப் என்ன கண்ட்ரோல் திருப்ப ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த செலவுகள் அந்த ப்ராசஸ் திருப்ப போக தேவையில்லை ரைட். எமர்ஜென்சிக்கு பாவிக்கலாம். எமர்ஜென்சிக்கு பாவிக்கலாம். அது சில பேங்க்ஸில் தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லா பேங்க்ஸ்லையும் இல்லை. ஆனால் நிச்சயமாக இப்போ நாங்கள் ஒரு கிளைண்ட் வரும்போது அவங்களுக்கு இந்த ஹீலாக் ஆப்ஷன் வேணுமோ ரெண்டு கேட்போம். ஆனால் அது ஹீலாக் குவாலிஃபை பண்ணுறதுக்கும் சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது. எல்லாருக்கும் அது குவாலிஃபை பண்ண முடியாது. ஏண்டா 25 years அமர்டைசேஷன் அந்த காலம் வந்து 25 வருஷத்துக்குள்ள வச்சு குவாலிஃபை பண்ணணும். ஆனால் மெட்ட மோர்கேஜை வந்து 30 வருஷத்தில் வச்சு குவாலிஃபை பண்ணலாம் ரைட். அப்போ நீங்களும் அதை குவாலிஃபை பண்ணுறதுக்கு தகுதியானாக்கெல்லாம் இருக்க வேணும். அப்படி பேருந்து அவ்வளோத்துக்கு கூட செலவழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் திருப்பி மோர்கேஜுகளை கம்பைன் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயருக்கு அல்லது இப்போ எங்களோட நேர்களுக்கான பேர் வயது பேரண்ட்ஸ் பார்க்குறவ பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி என்னென்ன காசு சேர்க்கலாம் என்ன ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ வழக்கமாக கூட இது எத்தனை பேருக்கு வெளியில் தெரியுமோன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சில பேர் வீடு வாங்கும்போது அண்டர் 20% 20% குறைய போட்டு வாங்குவினோம். அப்போ அவங்க இப்போ நம்ம ஏற்கனவே நாங்கள் 20% குறைய போட்டு வாங்கிட்டோம், இனி திருப்ப 20% குறைய போட்டு வாங்கிடலாம். அப்படி இல்லை. இப்போ 20% குறைய போட்டு வாங்கும்போது பேங்க்ஸ் வந்து அதை உங்களோட மோர்கேஜை இன்சூர் பண்ணினேன். அப்போ அவைகளுக்கு ஒரு 3 இன்சூரன்ஸ் இருக்குது, சிஎம்ஹெச்சி, சேஜன், கனடா கேரண்டி ரைட். அப்போ இதில் சிஎம்ஹெச்சி வந்து கவர்மெண்ட் ரெகுலேட்டட். அப்போ அவையில் வந்து ஒரு காத்தான் நீங்கள் அப்படி செய்ய விடுவினம் ரைட். ஆனால் அந்த சேஜன் அண்ட் கனடா கேரண்டி அண்ட் அந்த 2 இன்சூரன்ஸும் 2ஆம் தரமும் நீங்கள் 20% குறைய வீடு போட்டு டவுன் பேமெண்ட் போட்டு வாங்கலாம் as long as நீங்கள் அதில் இருக்க போகிறீங்க. இல்லாட்டி ஒன் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் இருக்க போயிடும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வீடு வந்து 10 இயர்ஸுக்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயராக வேண்டிட்டேன். இப்போ இந்த மகள் யூனிவர்சிட்டிக்கு போகிறா, ஆனால் என்னட்ட 20% இல்லை. அப்போ இன்னொரு வீடு வேண்டணும் மகளுக்காண்டி, நான் 20% குறைச்சும் வேண்டலாம். குறைச்சி போட்டு அதில் மகள் இருக்க போகிறான்னு சொல்லி போட்டு நீங்கள் குவாலிஃபை பண்ணணுமா? நான் இப்போ கூடிட்டுது, இப்போ 30 வருஷத்தை வச்சு குவாலிஃபை பண்ணலாம், வந்து எல்லாம் 25 வருஷத்துலாம் குவாலிஃபை பண்ணலாம் ரைட். அப்போ நீங்கள் as long as நீங்கள் குவாலிஃபை பண்ணுவீங்களா இருந்தால் 20% குறைய போட்டு வாங்கி அது செய்யலாம். ஈவன் நீங்கள் முதல் தரம் அப்படி வாங்கியிருந்தாலும் 2ஆம் தரமும் நீங்கள் 20% குறைய போட்டு வாங்க போகிறீங்க, அந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க என்றாலும் இந்த 2 இன்சூரன்ஸும் அதை அலோவ் பண்ணும். ஆனால் நீங்கள் வேலை செய்கிற அந்த மோர்கேஜ் ஏஜென்ட்டையோ அந்த பேங்க் அட்வைசரையோ அது பொறுத்தது. ஏன்னா இப்போ அவைகளுக்கு எந்த இன்சூரன்ஸுக்கு அனுப்புறதுக்கு ஆப்ஷன் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்யலாது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண அந்த மோர்கேஜ் ஏஜென்ட்டை கேட்க வேணும், இந்த 2 இன்சூரன்ஸுக்கு அனுப்பி குவாலிஃபை பண்ணி எடுப்பீங்களோ இல்லாட்டி அவைகளுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ரைட். ஸோ எனக்கே அது தெரியல ரைட். ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடு வேண்டி இருக்கிறேன், சில பேர் அப்படித்தான். இப்போ வீட்டுன மதிப்பு கூடி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு வேண்டணும். ஆனால் இந்த வீடு விற்று இந்த கடன்களை பே பண்ணின பிறகு என்னட்டு அந்த பெரிய வீட்டுக்கு 20% இருக்காது. அப்போ நினைக்கிறேன் ஓகே நான் 2ஆவது வீடு வேண்டேன், அப்போ எனக்கு 20% கட்டாயமாக போடணும். இல்லை அப்படி இல்லை, அப்படி நிச்சயமா இல்லை. அதோட இப்போ கன பேர் வந்து வீடு வாங்க காசு இல்லைன்ட்டு கன நாள் வெயிட் பண்ணி கொண்டிருப்பினும் அது வீட்டு விலை கூடிக்கொண்டே போகும். ஸோ it's never a good time to buy a house and இருப்பினோம் அப்படி இல்லை. லைக் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் அந்த ஹவுசிங் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் பண்ணுறீங்களோ உங்களோட நீங்கள் வீணாக வாடகைக்கு கொடுக்குற காசு யாருக்கோ போகுது ரைட். அட்லீஸ்ட் நீங்கள் உங்களால் முடியுமெண்டா ஒரு கொஞ்சமாவது போட்டு ஒரு காண்டோ மார்க்கெட்லேயோ ஒரு 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 கொஞ்சம் தூர போய் பங்களா ஹவுஸ்லேயோ ஏதோ என்டர் பண்ணுவீங்களா இருந்தால் enter பண்ணுங்க. It's better. It's about time in the market. Exactly. At least you're putting your foot forward, right? So எல்லாரும் பயப்படுறதான். ஆனால் இப்போ வந்து to be honest, இப்போ it's a very hard to get a mortgage, but then there's some great deals to be had too, right? இந்த மார்க்கெட்டில் கணக்கு வீடு like it's a good opportunity to buy. மற்றது லைக் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய் டாப்பிக்கில் கேட்க வேறு என்ன சேவிங்ஸ் பிளான்ஸ் இருக்குது லைக் RRSP கான்ட்ரிபியூஷன் பிளான். ஐ திங்க் 60,000 கிட்ட வித்ட்ரால் லிமிட் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயருக்கு. ஸோ 3 மாதம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயிங் சேவிங்ஸ் பிளானில் இருந்தால் அந்த காசை வித்ட்ரா பண்ணி RRSPலேருந்து எடுத்தால் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஆனால் சில பேர் நிற்கணும் அதுலேருந்து எடுத்துகிட்டு அதை திரும்ப பே பண்ண தேவையில்லைன்னு அப்படி இல்லை. ஒரு 2 years கிரேஸ் பீரியட் தருவினம், பட் உங்களுக்கு ஒரு 15 yearsக்குள்ள அதை பே பண்ணுவாங்க நீங்கள் ரைட். அதை பேருந்து நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அதை அக்சஸ் பண்ணலாம் ரைட். அது 90 டேஸ்க்கு முதல்
போட்டிருக்கணும் மோண்டு போட்டிருக்கணும். இல்லை அதுக்கு பிறகும் போடலாம். ஆனால் பேருந்து நீங்கள் வீடு வாங்கி க்ளோஸ் பண்ணினா பேருந்து அதை நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிடலாம். திருப்பி தருவீங்க. எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அப்போ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தாண்டி அந்த கவர்மெண்ட் 5% அந்த மேட்ச் பண்ணுற அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் அது இப்போ பாவிக்கிறதா திங்காவே அது அது பெருசாக அது கவர்மெண்ட் உங்களோட இதுக்குள்ள ஒரு எக்விட்டி ஷேர் மாதிரி வச்சிருக்கு. உங்களோட வீட்டில் இன்னும் ஒரு ஓனர் இருக்கிற மாதிரி, ரைட்? ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் ஃபண்ட்ஸை போட்டு நீங்கள் தனியாக குவாலிஃபை பண்ணி வாங்குறது தான் பெட்டர். மற்றது இன்னொன்று அந்த FHSA ஃபர்ஸ்ட் ஹோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பிளான் இருக்குது, ரைட்? ஸோ அது வந்து எவ்ரி இயர் 18 வயதுக்கு பிறகு நீங்கள் $8,000 up to $40,000 கான்ட்ரிபியூட் பண்ணலாம் tax free. ஸோ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஸ்பெஷலி பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட கிட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுங்க. யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அங்கே போய் ஒரு ரெசிடென்ஸில் இருக்கிறதுக்கோ இல்லாட்டி வேறு ரூம் ரெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கோ இஃப் தே கேன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு காண்டோ தன்னும் வாங்கி இருந்து ஏதாவது பேருந்து ஒரு நேரம் அவையில் முடிச்சு வலிக்கிட்டு வரும்போது அதை விற்றுட்டு அந்த காசு எடுத்து அவையில் டவுன் பேமெண்ட் போட்டு வீடு வாங்கலாம், ரைட்? அப்போ அது அவைகளுக்கு சின்னல இருந்தே அதை எஜுகேட் பண்ணுங்க. அந்த மைண்ட் செட்டை அவைகளுக்கு பில் பண்ணி கொடுங்க. மேபி அவையிலேயே ஒர்க் பண்ண வையுங்க, டவுன் பேமெண்ட்டை சேர்க்க வையுங்க. இந்த பிள்ளைகளுக்கு இப்போ நாங்கள் சின்ன வேலையை வீடு வாங்கிட்டோம் 20 ஆனால் பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்தா காசை வந்து கார்களோ அந்த இதுகளில் வேஸ்ட் ஆக்க மாட்டோம். ஸோ அது நாங்கள் இங்கே வந்து அந்த ஃபைனான்சியல் லிட்ரஸி என்று சொல்லி படிப்பிக்கிற இல்லை, அதை நாங்கள் பேரண்ட்ஸ் தான் படிப்பிக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு நினைக்கிறேன் எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்ல படிக்கிற அளவுக்கு தெரியல. நாங்கள் ஸ்கூல்ல இருக்கிறது அதை பற்றி துப்புரவாக படிக்கிறோம், ரைட்? So it's good to start early. Exactly. So 16, 12, 10, 12லயே அதை எஜுகேட் பண்ணி இப்படி ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது நீங்கள் வந்து அந்த இப்படியான சர்வீஸுகள், ரைட், தட் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் RRSP, ரைட், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர் சேவிங்ஸ் பிளான், அதுகளை யூட்டிலைஸ் பண்ணுங்க. மக்கள் வந்து கூட அதை பாவிக்கிறது இல்லை. என்னோட RRSP இல்லை எப்படியும் இப்போ நான் சொல்றது என்னென்னா, நீங்கள் வீடு வேண்ட போறீங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும் 10-20% போட போறீங்க, ரைட்? அது ஏன் நீங்கள் சும்மா போடுறதை விட வீடு வேண்டதுக்கு 90 நாளுக்கு முதல் ஒரு RRSP அக்கௌண்ட் திறந்து போடுங்க அதுக்குள்ள, ரைட்? இப்போ அதில் இருந்து யூஸ் பண்ணிக்க ஒன்று வந்து உங்களோட மோர்கேஜ் ஏஜென்ட்டுக்கு ஈஸியாக இருக்குது. எங்கே இருந்து காசு வந்து RRSPக்குள்ள போடலாம். மற்றது யூ ஆல்சோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் tax free money. Exactly. மற்றது கணவர் இப்போ ஆக்சுவலி ஒரு ஆள் யூடியூப் காமெண்ட்டில் போட்டிருந்தார் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கதைக்க சொல்லி. மக்கள் வந்து வருஷமாக வீடு வச்சிருக்கணும், ஆனால் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிடணும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங், ரைட், கூடி இருக்கு, வட்டி வீதம் கூடி இருக்கு, ஃபுட் க்ரோசரி ப்ரைஸில் கூடி இருக்கு. அவைக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஸோ இப்போ சில ஓல்டர் பேரண்ட்ஸ் பார்த்தீங்களா அவையில் வந்து வீடு ஃபுல்லாக பெய்ட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, ரைட்? அப்போ வீடு ஃபுல்லாக பெய்டாக பட்டுருக்கும். ஆனால் அவளுக்கு பெருசாக இன்கம் அப்படின்ட்டு இருக்காது, ரைட்? ஆனால் அவள் ஓல்டேஜில் இருப்பினா வீட்டில் கணக்கு எக்விட்டி இருக்கும். அப்போ கடைசியில் போகும்போது ஒன்றையும் கொண்டு போகிறது இல்லை தானே நாங்கள், ரைட்? அப்போ ஸோ அந்த ரிவர்ஸ் மார்கேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகே? அப்போ அது என்னண்டா ஒரு வீட்டில் எக்விட்டி இருந்துச்சுதாண்டா, ஓகே, ஃபுல்லாக பே பண்ணப்பட்டு அப்படி இருந்துச்சுதாண்டா, there are options some banks have, especially on the B side, okay? அதில் இருந்து உங்களுக்கு காசு எடுக்கலாம். ரிவர்ஸ் மார்கேஜ் இந்த உங்களோட எக்விட்டி முதல்ல இருந்து மாசம் எடுக்கலாம், உங்களுக்கு காசு வரும், ரைட்? அது வந்து tax free money. அது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓல்டேஜ் வருதோ பென்ஷன் வருதோ உங்களுக்கு உங்களோட இன்கத்தை அஃபெக்ட் பண்ணாது. அது வந்து tax free money. ஆனால் இது வந்து நீங்கள் மாதம் நீங்கள் வட்டி பே பண்ண தேவையில்லை. தட் டசன்ட் மீன் அதில் வட்டி அக்ரூ பண்ணாதண்டு இல்லை, ஒரு வட்டி அட் பண்ணி கொண்டு தான் வேற வேண்டாம். பேங்க்ஸும் அதை பெனிஃபிட் பண்ணணும், ரைட்? அவையில் ஒன்று செய்கிறதுன்னா அது காரியத்தோட செய்யணும், ரைட்? ஸோ ஆனால் இப்போ நீங்கள் அந்த வீட்டை விட்டு மூவ் பண்ண போகிறீங்களோ இல்லாட்டி நீங்கள் இறந்து போகிறீங்களோ அப்படியான டைமில் வந்து அது வந்து அந்த வீடை விற்று அந்த வட்டியும் முதலுமா சேர்த்து நீங்கள் பாவிட்டு அவ்வளோ காசையும் பே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஆனால் ஸோ இது வந்து ஒரு ஓல்டேஜில் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ், நீங்கள் வேறு இன்கம் இல்லாமல் காணாமல் உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அப்போ அது என்னென்ன வேலை செய்யும்? இப்போ நாங்களாக கேட்குற ரிவர்ஸ் மோர்கேஜ், ஓகே எனக்கு மாதம் எனக்கு செலவுக்கு $5,000 தேவை, என் வீட்டின் மதிப்பு வந்து 10 லட்சம், $1 million மாதம் மாதம் எனக்கு $5,000 உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு அவையில் குவாலிஃபை பண்ணுவினா. ஓகே, அப்போ அந்த லிமிட்டை பொறுத்து மாதம் மாதம் உங்களுக்கு அந்த இட்ஸ் a good ஆப்ஷன். ஏனென்றால் இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளையோ அல்லது யாரை நம்பி இருக்க தேவையில்லை. எக்ஸாக்ட்லி. அப்போ உங்களுக்கு வர்ற ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் காசு குறைவுன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் முதல் இருக்குன்னு சொன்னால் இதை செய்யலாம். எக்ஸாக்ட்லி. இட்ஸ் a very good point. Thank you. கணவருக்கு நான் வேலை செய்கிற பேங்க்ஸில் எக்விடபிள் பேங்க் அப்படியான பேங்க்ஸில் எல்லாம் இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் ஆப்ஷன் உண்டு. அண்டது ஒரு வெரி பாப்புலர் ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ரீசன்ட்லி ஒரு நியூஸ் வந்து ஆக்சுவலி ஒரு ரெகுலேஷன் சேஞ்ச் நடந்தது. நீங்கள் A-lender A-lenderக்கு மாறிக்க திருப்பி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒன்று வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ண்டா என்ன, மற்றது இது என்னென்ன வேலை செய்யறேன்னு சொல்லி. ஆனால் அதுவும் கன பேர் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கணும். A-lenderட்டு A-lenderட்ட மாறும்போது அது டிரெக்ட் ஸ்விட்சாக இருக்க வேணும். இப்போ உங்கள்கிட்ட அங்கேருந்து 500,000 மோர்கேஜ்ண்டா நீங்கள் ஒரு $501 நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறாலும் அது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் திருப்பி செய்யணும். எஸ், ஓகே. ஸோ எக்ஸாக்ட் சேம் ஸ்விட்சாக இருக்கணும். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் சொல்கிறது வந்து இப்போ உங்களோட ஒரு ரேட், ஓகே, ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும், வேரியபிள் ரேட்டாக இருக்கட்டும், ஓகே. இப்போ வேரியபிள் ரேட் 4.95 ப்ரைம் ரேட்டுண்டா அதில் மேபி உங்களுக்கு -0.1 டிஸ்கவுண்ட்டாக வருதுன்னு வாங்கலாம், ரைட்? அப்போ அது ப்ளஸ் 2%, ஓகே, அது 2% அதை ஆட் பண்ணி அதில் வச்சு தான் உங்களோட குவாலிஃபை பண்ணுறது வித் 30 amortization, ரைட்? ஆனால் இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே ஒரு சதமும் வித்தியாசம் இல்லாமல் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்களேன்னு சொன்னால் உங்களோட என்ன ரேட்டோ அந்த ரேட்லேயே வச்சு அவையில் குவாலிஃபை பண்ணுவினோம். அந்த எக்ஸ்ட்ரா அந்த 2% ஆட் பண்ண மாட்டினோம். இப்போ வந்து பார்த்தீங்களோ there is a term that's I think one of the financial post ஆகும் போட்டிருந்தது mortgage wars உண்டு. ஸோ இப்போ ஆக்களுக்கான பேர் ஐ திங்க் there's a 60% of mortgage வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் ரினியூவலுக்கு வருது, ரைட்? இஸ் இட் a good idea? எனக்கு வந்து பேங்க் கடுத்த அனுப்பி இந்த ஜூனுக்கு வருது, எனக்கு இப்போவே கடுத்த அனுப்பிட்டேன், இப்படி என்னென்ன ரேட் 3 இயர்ஸுக்கு இவ்வளோ ரேட், 5 இயர்ஸுக்கு இவ்வளோ ரேட் உண்டு. இஸ் இட் a good idea to shop around? அல்லது இல்லை பேங்க் தர்றதையே எடுக்கிறது பெட்டரா? Yeah, definitely shop around, okay, because I work with multiple lenders. ஸோ ஈவன் நான் வேலை செய்கிற லெண்டர்ஸுக்குள்ளேயே கணக்கு வித்தியாசம் இருக்குது ரேட்ஸில், ஓகே. ஸோ நாங்களும் எங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் வரும்போது கிளைண்ட்ஸுக்கு எந்த லெண்டர்கிட்ட பெஸ்ட் ரேட் வருது, அதோட சில லெண்டர்ஸ் கேஷ்பேக் அண்ட் ஆஃபர் பண்ணுவினோம், ஸ்விட்ச் ஃபீஸ் அண்ட் ஆஃபர் பண்ணுவினோம். ஸோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது அப்படியும் திருப்ப லோயிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், ரைட்? அப்போ அதுக்குரிய காஸ்ட்டை வந்து அப்படியும் அதுக்கு ஒரு பேங்கே ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளுமெண்ட் இல்லை. ஆனால் ஒவ்வொரு அந்த உங்களோட மோர்கேஜ் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அந்த கேஷ்பேக் கண்டு தருவினா. இப்போ ஒரு 700,000 மேபி $2,000 தருவினா. அப்படி அப்போ அட்லீஸ்ட் அது கொஞ்சமாவது உங்களோட அந்த லோயர் ஃபீஸ் அதெல்லாம் கவர் பண்ணும். ஆனால் சிக்னிஃபிகண்ட்டாக உங்களோட ரேட் வந்து குறையவா நீங்கள் எடுக்கிறீங்களா உங்கள் லாங் டேர்முக்கு உங்களுக்கு அது வேர்த்திட்டாக இருக்கும், ரைட்? அப்போ நிச்சயமாக தர்ற ரேட்டை ஓமன்னு சொல்லி எடுக்க வேண்டாம். ஸோ உங்களோட மோர்கேஜ் ப்ரோக்கருக்கோ உங்களோட ஏஜென்ட்டுக்கோ கால் பண்ணி இப்படி தரீனா இதே விட நீங்கள் பெஸ்ட் ரேட் எடுத்து தருவீங்களா, வேறு ஆப்ஷன்ஸ் இன்சென்டிவ்ஸ் எடுத்து தருவீங்களான்னு இன்கொயர் பண்ணுங்க. இன்கொயர் பண்ணிவிட்டு டூ வாட்ஸ் பெஸ்ட். ஸோ அப்போ இப்போ எங்களோட நேயர்கள் பார்த்துட்டோம் அவைக்கு மோர்கேஜ் ரினியூவல் வருதுன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணி they have nothing to lose, right? They have nothing to lose. இப்போ அவையில் சைடில் குவாலிஃபை பண்ண போயின வேண்டாம், இப்போ அவையில் எங்களுக்கு பே பண்ணுறதோ அப்படியே ஒன்றுமே இல்லை, ரைட்? ஸோ அவையில் முடியும் போது pay பண்ணினா but it's a good option to check. It's a good option. For example நான் RBCல வச்சிருக்கிறேன், எனக்கு வந்து 4.5% 5 year fixed தரீனமண்டேக்கு நான் உங்கள்கிட்ட வரலாம், இதை பீட் பண்ணி எங்கேயாவது ஷாப் ரவுண்ட் பண்ணி எடுத்து தர முடியுமா? அப்படி எடுத்து தந்து காசு சேவ் பண்ணலும்னு சொன்னா சேவ் பண்ணுறது, நிச்சயமா சேவ் பண்ண வேணும். ஏன்னா சில வேளை நோட்டீஸ் சில ரினியூவல்ஸ் அண்டு வரும்போது பெரிய கம்படிட்டிவாக தர மாட்டினா. புது மோர்கேஜ் என்று சொல்லிக்க அல்லது இன்னொரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு போய்க்க கொஞ்சம் அந்த கிளைண்ட் எடுக்க க்காண்டி கொஞ்சம் கூட இன்சென்டிவ் தருவினா. எங்கட அகல சில பேர் வந்து உதாரணத்துக்கு எங்கட அக்கா வந்து she loves BMO, அது என்ன தன்ட்ட லக்கி பேங்க் லோயல் அப்படி எல்லாம் இல்ல, அவைகளுக்கு பேங்க்குக்கு நீங்கள் ஒரு நம்பர் தான், அதான். So நீங்க தான் you have to do what's best for you.
ரைட் Yeah. ஸோ இட்ஸ் ஆல்சோ இந்த இதில் வந்து போயிட்டு பெரிய தொகை காசு ரைட் பெரிய அமௌண்ட்டில் நீங்கள் டீல் பண்ணிக்க ஈவன் ஒரு 0.2% ஒரு 0.5% அப்படின்னு சொல்லிக்க Makes a big difference. thousands of dollars of savings. Yeah. அதோட இப்போ நீங்கள் ரெனுவல் வரும்போது ஒரே பேங்க்ல வந்து சும்மா தான் ரெனியூ பண்ணுவீங்க ரைட். இதே நேரம் இன்னொரு பேங்க்ல ஸ்விட்ச் பண்ணும்போது மேபி ஹீலாக் ஆட் பண்ணலாம், ஸ்கோஷாண்டா ஸ்டெப் பண்ணி சொல்லுவினம். அப்போ மேபி வேறு வேறு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி எடுக்கலாம், உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் உண்டாக்கலாம், அப்போ உங்களோட லைஃப்பை கொஞ்சம் ஈஸி ஆக்கலாம். எக்ஸாக்ட்லி. மற்றது இப்போ கணவருக்கு இப்போ பிள்ளைகளுக்கு கல்யாணம் செலவுகள் வரைக்க கிரெடிட் கார்டில் அடிக்கிறதையும் விட இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அட்லீஸ்ட் வீட்டுக்கு இருந்து கொஞ்சம் காசை எடுத்து லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வட்டியில் செய்து கொண்டு போகலாம். உங்களோட அட்வைஸ் என்ன இப்போ கரண்ட் டைமில்? இஸ் இட் பெட்டர் ஃபிக்ஸ் ரேட்டுக்கு போகிறதா அல்லது ஸோ இப்போ தான் ரேட் announcement வந்தது. I would say variable. Okay, variable எடுத்து வேரியபிள் எடுத்தா நீங்க எனி டைம் லாக் பண்ணலாம், ரைட்? எனி டைம் அந்த லாக் பண்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்க வேரியபிள்ல குவாலிஃபை பண்ணுவீங்களா இருந்தால் வேரியபிளில் எடுத்துட்டு மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணுங்க. ஐ ஹோப் இனி கூடாதுண்டு கூடாது, ஏற்கனவே எக்கானமி தள்ளாடுது. ஸோ இனி ஹோப்ஃபுல்லி குறைய வேணும், குறைஞ்சா இன்னும் நல்லம், ரைட்? அப்படி ஸோ ஜஸ்ட் மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணிவிட்டு உங்களோட ரிஸ்க் லெவல் உங்களுக்கு பெருசாக ரிஸ்க் ஆப்படைட் இல்லாட்டி லாக் பண்ணி விடலாம். 3 year ஃபிக்ஸ்ட் ரேட் மேபி எடுத்து லாக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வேரியபிள் எடுக்கிறது ஆல்வேஸ் குட். ஏன்னா வேரியபிளில் பிரேக் பண்ணினா 3 months இன்ட்ரெஸ்ட் தானே, ரைட்? இப்போ நீங்கள் டவுன் த ரோட் எதாலும் கன்சாலிடேட் பண்ண வேணும், வீடு வித்துட்டு இன்னொரு வீடு வாங்க வேணும் என்றாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, ரைட்? இப்போ ஃபிக்ஸ்டில் போனீங்களேண்டா யூர் ஸ்டக். ஏன்னா நீங்கள் இடைக்கில் பிரேக் பண்ணினீங்களேண்டா அந்த பெனல்ட்டி வந்து சரியாக ஹையாக இருக்கும். இந்த போர்ட் பண்ணலாம்னா இட்ஸ் நாட் an easy thing to do. Porting is not an easy thing. போர்ட் பண்றது வந்து அதே பேங்க்ல நீங்க குவாலிஃபை பண்ண வேணும், அதே அமௌண்ட் குவாலிஃபை பண்ண வேணும். அதே அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கூடினா அதுக்கு உரிய கரண்ட் ரேட்ல பிளண்டட் மார்கேஜ் அண்ட் பிளண்டட் ரேட்ல தருவினம். அப்படி அது வந்து ஜஸ்ட் ஈஸியாக நடக்கிறது விஷயம் இல்லை. அது முதல்ல இருந்த இன்கமும் இப்போ இருக்கிற இன்கமும் கூட இருக்க வேணும். இஃப் எனி திங் ஏண்டா இப்போ கூட ரேட்டை வச்சு தான் இப்போ குவாலிஃபை பண்ண போயினோம், ரைட்? ஸோ அப்போ அந்த போர்ட் பண்ணுறது இஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ. இப்போ குவாலிஃபை பண்ணுவீங்களா ஓகே, மற்றபடி இட்ஸ் பெட்டர் டு ஜஸ்ட் வேரியபிளில் வச்சுக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன், ரைட்? ஏன்னா தேர் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக் தட் ஐ ரைட் 60% ஆட்கள் வித்தின் த ஃபர்ஸ்ட் 3 years of mortgage பிரேக் பண்ணுவேன் நம்ம இங்கே, ரைட்? ஸோ இப்போ 5 year டேர்ம்னு சொன்னால் அப்போ ஃபிக்ஸ் ரேட்டில் இருக்க நானே இப்போ இப்போ இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து லாஸ்ட் 2 years 3 years சரியான பேட், ரைட்? நான் 5 year ஃபிக்ஸ்டுக்கு போட்டதே இல்லை. 3 yearக்கு கணக்கு கொடுத்துருக்குறோம், 2 year கொடுத்துருக்குறோம், 5 year வேரியபிளில் செய்திருக்கிறோம். அப்போ சில பேர் அந்த 3 years அந்த பீக் இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட்டில் 3 வருஷத்துக்கு எடுத்திருப்பினோம், ரைட்? அது இப்போ எவ்வளோ ஹவு சூன் மோர்கேஜை பிரேக் பண்ணலாம் வித்தவுட் எனி பெனால்டிஸ்? இல்லை, ஃபிக்ஸ்டில் எடுத்தால் அவையில் பிரேக் பண்ணினா உங்களோட எப்போ பிரேக் பண்ணுறீங்களோ அதுக்கு பிறகு எவ்வளவு மாதம் அந்த மெச்சூரிட்டி இருக்குதோ அவ்வளோ நாளைக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பே பண்ணி தான் ஆக வேணும். ஆனால் சில பேங்க்ஸில் இப்போ அதே பேங்க்கில் நீங்கள் ரினியூவல் செய்ய போகிறீங்களா வித்தின் 6 months உங்களுக்கு அந்த அந்த கொஞ்சம் லீவே தருவினா. ஒரே பேங்க்ல செய்யறேன்டா, நான் ஒரு பேங்கை விட்டு இன்னொரு பேங்க்குக்கு போறேன்டா, ஒரு நாளுக்கு முதல் பிரேக் பண்ணினாலும் அந்த நாளுக்குரிய பெனல்டி சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரே பேங்க்ல ஏர்லி ரினியூவலுக்கு கேட்கலாம், ரைட்? எஸ்பெஷலி இப்போ முந்தி வந்து ஏர்லி ரினியூவல் இப்போ எந்த ரினியூவல் வருது அட 2.5% வச்சுக்கிறேன், அப்போ நான் கடைசி நாள் பொறுக்கு அப்படியே வச்சிருப்பேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இப்போ ரேட்டுகள் குறைஞ்சு கொண்டு போகுது. அதோட இப்போ ஃபிக்ஸ்ட் ரேட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் மாறுது. பாண்ட் ரேட்ஸ் கூடினா கூடும், பாண்ட் ரேட்ஸ் குறைஞ்சா குறையும், ரைட்? ஸோ ஆனால் இப்போ நீங்கள் பீக்கில் எடுத்துனீங்கன்னு சொன்னால் இட்ஸ் பெட்டர் டு ஏர்லி ரினியூவல் வந்தால் 6 months செய்யலாம். இது இன்னொரு கொஸ்டின் வந்து இப்போ இட்ஸ் பின் 3 years since the peak of the real estate market, ரைட்? 2022 February Marchல தான் ஹையஸ்ட் ப்ரைஸாக இருந்தது, ரைட்? அப்போ வீடு வேண்டினாக்கள், ரைட்? ஆப்வியஸ்லி அமர்டைசேஷன் இப்போ சில பேர் இப்போ சிஐபிசி, ஆர்பிசி, டிடி பேங்க் எல்லாம் நீங்கள் வட்டி வீதம் ஏறிக்கொண்டு போய்க்க அவ உடனே த்ரெஷ்ஹோல்ட் மீட் பண்ண மட்டும் அவன் மோர்கேஜ் பேமெண்ட்ஸை கூட்டே இல்லை.
ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அவங்களுக்கு விளங்குது இல்லை mortgage renewal வரைக்கும் lump sum payment மேக் பண்ணணும் ரைட் வேணும் லம்சம் பேமெண்ட் மேக் பண்ண வேணும் அந்த டிஃப்ரென்ஸுக்கு. அதுக்கு என்னது வழி இருக்கா லைக் அதான் இப்போ அவையல் ரினுவலுக்கு கொஞ்சம் அவைகளுக்கு எக்விட்டி இருக்குது, கூட்டலாம் கொஞ்சம் ரீஃபைனான்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் ஆட் பண்ணலாம்னு சொன்னால் மேபி ஸோ அப்போ எப்படியாவது அதுக்கு நீங்கள் ஒரு இந்த ரினியூவல் வரைக்கும் பட் என்ன பிரச்சனைண்டா இப்போ வேல்யூ வருதில்லை, அதான் அப்ரைசல் வேல்யூ, எஸ்பெஷலி நியூ கன்ஸ்ட்ரக்ஷனில் கணக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் ரைட். வேல்யூ வந்து 20-30,000 இல்லை 100,000 150,000 எல்லாம் குறையவா வருது ரைட். ஆனால் அப்படியான டைமில் பெரிய ஸ்ட்ரகிள் லைக் என்ன சொல்கிறேன்டே எங்களுக்கு சில வேலை தெரியாமல் இருக்குது. ஸோ உண்மையாக பார்த்தால் இப்போ ஸ்கோஷியா பேங்க்கில் இருக்கிறார்கள் கன பேர் தேவர் ஹேடிங் லைஃப். ஏனென்றால் வட்டி வீதம் கூடிக்கொண்டு போய்க்க உடனே அடுத்த நாளே 2வது நாள் கூட்டிடுச்சுனா, ஆனால் அட்லீஸ்ட் தே டோன்ட் ஹேவ் எனி சர்ப்ரைசஸ் அட் தி எண்ட். ஏன்னா பேங்க்ஸ் வந்து அந்த அமர்டைசேஷன் 60-70 வருஷத்துக்கு வச்சிருக்க மாட்டினோம். அப்போ எப்படியாவது திருப்பி ஆன் ட்ராக் 25 years 30 years அமர்டைசேஷனுக்கு கொண்டு வரத்தான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு நடந்தது எங்களோட அப்பாண்ட வீட்டு mortgage பேங்க்குக்கு நான் போகிறது எழும்பி பார்த்தா அப்பா சைன் பண்ண சொன்னார் ரெனியூவலுக்கு, திடீர்னு பார்த்தா $10,000 எடுத்துருந்தது ரைட். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணேன். மற்றது சில பேர் வந்து இப்போ mortgage பேமெண்ட் ஆன் டைமாக பே பண்ணுவேன் ரைட். பட் தென் இப்போ எல்லாம் தலைக்கு மேலே ஏறிட்டுன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் அதுகளை மிஸ் பண்ணிடுவேன் ரைட். ஸோ அவைகளுக்கு ஆர்டர் ரினியூவல் வர்றது இட்ஸ் பெட்டர் டு டேக் இட் ரைட். எஸ் ஏன்னா ஈவன் லைக் மார்கேஜ் சிலவில் ஈவன் ஒரு பேமெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா கூட மார்கேஜ் பேமெண்ட் வைஸும் ரினியூவலுக்கு வரும்போது சில பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் அனுப்பிடும், நீங்கள் பேமெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க எங்கள்கிட்ட ரினியூ பண்ணி இல்லாதுண்டு ரைட். அண்ட் ஸ்பெஷலி லைக் பி லெண்டர்ஸ் ப்ரைவேட்டில் இருக்கிற பேமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கவனமாக இருக்கணும். ஒரு பேமெண்ட் கூடி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட லாங் டேர்ம் பிளான் வந்து உங்களோட பி லெண்டருக்கோ ஏ லெண்டருக்கோ ஸ்விட்ச் பண்ண போகிறீங்களா. அப்போ அதை மோர்கேஜை தாண்டி உங்களோட கிரெடிட்டை மெயின்டைன் பண்ண வேணும். மோர்கேஜ் இருக்குது, மோர்கேஜ் ஒழுங்காக பே பண்ணுறேன்னுட்டு இருக்கக்கூடாது. உங்களோட கிரெடிட் கார்ட்ஸை அந்த பேலன்ஸுக்கு அந்த லிமிட்டுக்கு சரியாக குறையவா வச்சுருக்க வேணும். அப்படி லைக் எல்லாத்தையும் ஓவராலாக கண்டினியூவஸாக மெயின்டைன், பிகாஸ் கிரெடிட்ன்றது இந்த நாட்டில் வாழ்கிறனாங்க சரியான முக்கியம். என்ன முந்தி வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் இப்போ ஃபோன் பில் வந்து கிரெடிட் ரிப்போர்ட்டில் காட்டாது, இப்போ எல்லாம் காட்டும், இப்போ எல்லாம் காட்டும் ரைட். அப்போ இன்றைக்கு ஆக்சுவலி விடியோ எழும்பி பார்த்தேன் இந்த டெலஸ் ஃபோன் பில் வந்து ரிஜெக்டட் வந்து என் ஆட்டோ பேமெண்ட்லாம் விட்டுருக்கிறேன். பட் ஐ ரியலைஸ் எனக்கு புது கிரெடிட் கார்டு வந்தது, நான் அப்டேட் பண்ணினா நான் அப்டேட் பண்ண படையில்லையாகும் ரைட். ஸோ பட் லக்லி எனக்கு இன்னும் 8 days இருக்குது. அப்போ நான் மேனுவலாக போய் பே பண்ணினேன் ரைட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கேலண்டரில் போட்டு இல்லை ஆட்டோ பேமெண்ட்டில் இது அது ஒரு $60-70-$100 பேமெண்ட் கூடி உங்களோட கிரெடிட்டை எஃபெக்ட் பண்ணேன். எக்ஸாக்ட்லி. ஸோ அதில் ஆக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, நான் உண்மையாக கொடுக்க வேணும். இங்கே எப்போவுமே நான் சொல்கிறேன்னா டிரைவர்ஸ் லைசன்ஸ், வேலை, கிரெடிட் கார்டு, கிரெடிட் வந்து முக்கியம். இந்த மூன்றும் முக்கியம். ஸோ அது மூன்றும் இல்லாட்டி ஒன்றுமே செய்யலை. நீங்கள் வீடை வித்துட்டு வாடகைக்கு போகிறோன்னு சொன்னாலே கஷ்டம். அதான். ஸோ வேறு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க இப்போ இந்த கரண்ட் மோர்கேஜ் கிளைமேட்டில் ஒரு ஹோம் பாயர் வீடு வேண்ட போயிடணும்னு சொன்னால்? உங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க. பிகாஸ் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், கணக்கு ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்குறோம் யூனோ கிளைண்ட்ஸ்கிட்ட ரைட். எக்ஸாக்ட்லி. ஸோ யூனோ அங்கே இருந்து அங்கே எக்விடி இருக்குது, இங்கே எக்விடி இருக்குதுண்டு யூனோ லைக் கணக்கை யூட்டிலைஸ் பண்ணி நல்ல தங்களை சரியாக டைட்டாக்கி வச்சுருக்கணும் ரைட். அப்போ உங்களுக்கு எது அஃபோர்ட் பண்ணக்கூடுதோ அதை செய்யுங்கோ. Because in the market conditions, you know, especially in the last 3 years, பயங்கர ஸ்கேரியாக இருந்திருக்குது ரைட், பயங்கரமாக இருந்திருக்குது ரைட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. ப்ளஸ் இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்களா பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு கடைசி நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணாதீங்க உங்களோட மோர்கேஜ் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுறதுக்கு ரைட். அட்லீஸ்ட் ஒரு 6 months முதலோ ஈவன் 1 year முதலோ கால் பண்ணி யூனோ நான் வாங்க போகிறேன், எவ்வளோத்துக்கு குவாலிஃபை பண்ணலாம், லைக் என்ன மாதிரி டவுன் பேமெண்ட்,
லைக் உங்களை அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஹோம் பயர் செமினார்ஸ் அதில் ஏதாலும் நடக்குதோ போய் கெட் மோர் நாலேஜ், become more knowledgeable, right? You're known to do that. You do a lot of first time home buyer we do seminars. நான் கூட attend Yes, பண்ணிருக்கேன். we do Even seminars. investment seminars எல்லாம் செய்யற நீங்க, right? Like you had yes. one time a lawyer Yes. and then a We even person. had an accountant and there right. was a lot of good information, right? அதை தாண்டி ஈவன் ரினுவலுக்கு வருதோ, ஈவன் வேற you're an investment buyer-ஆ இருக்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம், இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்களோ, கடைசி நிமிஷம் மட்டும் பில்டர் பர்ச்சேஸாக இருக்கலாம், கடைசி நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணாதீங்க, ப்ரீ பிளான் பண்ணுங்க, டாக் டு யுவர் ஏஜென்ட். ஏண்டா இப்போ எப்படி ஒரு டீலை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்றது இட் ஹாஸ் டு பி டன் வெல். எல்லா நல்ல லெண்டர்ஸ்கிட்ட நல்ல ஆப்ஷனில் உங்களுக்கு மோர்கேஜ் எடுத்து தரலாம், ஆனால் அதை வடிவாக ப்ரீ பிளான் பண்ணி வடிவாக ஸ்ட்ரக்சர் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை வடிவாக செய்ய வேணும். அப்போ அதுக்குரிய ஆப்ஷன்ஸை நீங்கள் தான் அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் தான் எடுக்க வேணும், ரைட்? கன பேர் வந்து நோ ஃபால்ட் ஆஃப் தேர் ஓன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நம்பிட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நான் மோர்கேஜ் செய்து தருவேன் சொல்லிட்டு அப்போ அந்த முதல் ப்ரீ குவாலிஃபிகேஷன் போய் செய்யற இல்லை. ஈவன் எனக்கு கிளைண்ட்ஸ் அடிக்கிறவை இப்போ வீடியோஸ் பார்த்துலாம் அடிப்பேன், வீடு வேண்ட போயினோம்னு சொல்லி. அப்போ நான் என் பயோ ஓரியன்டேஷன் செய்த பிறகு ஃபர்ஸ்ட் திங் நான் வீடு காட்டுக்கு முன்னே சொல்றேன், என்னோட லிஸ்ட் ஆஃப் மோர்கேஜ் ஏஜென்ட்ஸ் இருக்கணும், உங்கள்கிட்ட மோர்கேஜ் ஏஜென்ட் தான் போய் ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன். அதோட கண்மூடித்தனம் எல்லாரையும் நம்பாதீங்க. I know there's a lot of options out there. எல்லாரும் அது செய்யலாம் இது செய்யலாம்னு சொல்லுவினம், ரைட்? ஸோ பட் லாங் டேர்மில் சில வேளை அஃபெக்ட் பண்ணப்பட போகிறது நீங்கள் தான். ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று பிழைச்சதுண்டா உங்களுக்கு ஒரு லெண்டர்ஸ்டைம் இருந்தும் எடுக்கலாமல் போகும், ரைட்? ஸோ ஏதாவது லைக் கவனமாக லைக் கண்மூடித்தனமாக இல்லாமல் லைக் உங்களோட லைஃப் உங்களோட கிரெடிட் உங்களோட இதை நீங்கள் தான் வடிவாக பிளான் பண்ணி வடிவாக செய்ய வேணும். That's some great advice. Thank you so much. No problem. Thank you for what you do. You're really great at what you do. Thank you. I appreciate it. உங்களை எங்களோட நேயர்கள் என்னென்று ரீச் பண்ணலாம்? So 647-209-7449 அதுதான் என்னோட direct contact number. So அது அந்த ஃபோன் நம்பரில் எனி டைம் ரீச் பண்ணலாம். நாங்கள் வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ் இல்லை, 9 to 5 வேலை செய்கிறாக்கள் இல்லை. Around the clock. Any time phone எடுப்பா, அது குயிக்கா டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, right? We're around the clock, so you can call anytime. அதை தாண்டி இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் mortgage with Sindhu அதில் காண்டாக்ட் பண்ணலாம். But phone is the best option. Thank you so much. Thank you. நேயர்களே, உங்களுக்கு என்ன questions இருந்தால் சிந்துக்கு ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் திருப்பி இன்னொரு எபிசோடில் கூட்டிக் கொண்டு வரலாம் சிந்துவை. மற்றது உங்களுக்கு என்ன மோர்கேஜ் ஹெல்ப் வேணுமென்று சொன்னால் நான் அவன்கிட்ட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கீழே போட்டு விடுறேன். தேங்க்யூ அகெயின். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சண்டே இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன்.